Yes, we have something called as gravitational waves. Seeingla? See? Where? Answers see? See the any answers? Already previous question on the irukkalingla adha patti paathirkingla work out pannirukla 2019 நினைக்கிறேன் gravitational waves படிக்கிறதுக்கு யார் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு क्वेश्चन வந்து இருக்கு. So gravitational waves ன்றது nothing but we all know that theory of relativity பத்தி படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருக்கோமா? என்ன சொல்லுது relativity? என்ன சொல்லுது? ஸ்பேஸ் எக்ஸ்பாண்ட் ஆகுது, யூனிவர்ஸ் எக்ஸ்பாண்ட் ஆகுது. வேறு பேசிக்காக மாஸ் பென்ஸ் லைட்டு அதுதான் வந்து கிராவிடேஷ்னல், அதான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இல்லைங்களா? பேசிக்காக ஒரு ஃபேப்ரிக் வந்து இருக்குது. ஸ்பேஸுன்றது வந்து அது ஒரு துணி மாதிரி தான். அந்த துணியில் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த துணி வந்து வளைஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்றதான் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதை வச்சு தான் வந்து நீங்கள் கிராவிடேஷனல் லென்சிங் என்னன்னு பார்ப்பீங்க, கிராவிடேஷனல் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போது அந்த ஒரு துணி வந்து இருக்குது, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்றது ஒரு கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தை இப்போ லெட்டஸே ஒரு பெரிய டவலை, ஒரு பெரிய வந்து பெட் கவரே நீங்கள் இங்கே விரிச்சு வச்சுட்டு நீங்கள் டான்ஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த பெட் கவர் எப்படி இருக்கும்? கலைஞ்சி ரிப்பிளாக வந்து இருக்கும் இல்லைங்களா? இதை தான் வந்து நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து தக்கான்னு குதிச்சாலுமே ஸ்பேஸ் டைமில் ரிப்பிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் இட் வில் நாட் பி சஃபிஷியன்ட் இனஃப் டு ஸ்டடி. It will not be sufficient enough to study. சரிங்களா? அதனால பெரிய மாஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க ஏன் சன்னு பண்ணால் கூட பெரிய ரோல் இருக்காது, சன்னே டான்ஸ் ஆனால் கூட பெரிய ரோல் வந்துருக்கு. ஏன்னா சன்னு ஒரு சின்னதுங்க. சன்னு வந்து நம்ம அவ்வளோ பெர்சன்ட் பார்க்குறோம். நீங்கள் வந்து if you compare it to other existing stars, சன்ன்றது ரொம்ப சின்ன ஒரு ஸ்டார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய திங்ஸ் சச் ஆஸ் நியூட்ரான் ஸ்டார்ஸ், பெரிய திங்ஸ் நான் சைஸ் வைஸாக சொல்கிறேன், மாஸ் வைஸாக சொல்கிறேன். நியூட்ரான் ஸ்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை அளவுக்கு வெயிட் இருக்கும். அவ்வளோ டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் கொலைட் ஆகும்போதோ, இல்லை 2 பிளாக் ஹோல்ஸ் கொலைட் ஆகும்போதோ, இல்லை ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஒரு பிளாக் ஹோல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ, இந்த மாதிரி பெரிய மாஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் டைம்ன்றது அதான் பேசிக்காக அந்த துணியை டான்ஸ் ஆடுறாங்க. அந்த துணி வந்து வைப்ரேஷன்ஸாக வந்துட்டு இருக்கு. வைப்ரேஷன்ஸாக வர்றது வந்து அது கண்ட்ராக்ட் ஆகலாம், இல்லை எக்ஸ்பாண்ட் ஆகலாம். இதைத்தான் நான் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து சொல்கிறேன். இதை நான் படிக்கிறதுக்கு தான் வந்து ஐ ஹவ் சம்திங் கால்ட் அஸ் லீகோ அப்படின்ட்டு ஒரு அப்சர்வேட்டரி ஒன்று, லீகோ அப்சர்வேட்டரி அப்படின்ட்டு அந்த அப்சர்வேட்டரியில் வந்து படிப்பேன். இது எப்படி படிப்பேன்னு நினைக்கிறீங்க? லீகோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படின்றத எப்படி படிப்பேன்? பேசிக்காக அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வச்சு வந்து படிப்பேன். இப்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்று இட் கேன் ஸ்ட்ரெச் தி கிளாத், இல்லை இட் கேன் கம்ப்ரஸ் தி கிளாத். டிபெண்டிங் ஆன் தி இன்ட்ராக்ஷன், ஆன் ஹூ இன்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஹூ இன்ட்ராக்ட்ஸ், it can stretch the cloth or it can contract the cloth. ஸ்ட்ரெச் கண்ட்ராக்ட் ஆகும்போது வந்து என்னால் ஈஸியாக படிக்க முடியாது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ கண்ட்ராக்டிங் வித் தி ஃபேப்ரிக். லெட்டஸ் ஒரு பெரிய கிளாத் வந்து வச்சுருக்கேன். இந்த எண்டில் ஒரு இருக்குது, இந்த எண்டில் ஒன்று இருக்குது. கிராவிடேஷனல் வேவ்ஸ் நடந்தால் எனக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்கு ஒன்று பெருசாகும் இல்லை வந்து கம்மியாகும்னு தெரியும். கம்மியாச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் ஆல்சோ வில் கம் க்ளோசர். ஃபேப்ரிக் கூட சேர்த்து பாயிண்ட்டும் இட் வில் கம் க்ளோசர். இல்லை எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கோட சேர்த்து பாயிண்ட்டும் வந்து வெளியே தள்ளி போகும். ஸோ ஐ கேனாட் ஸ்டடி இந்த பாயிண்ட் இங்கே வச்சனே இப்போ அங்கே இருக்கேன்னு பார்க்க முடியாது. பிகாஸ் பாயிண்ட்டுமே வந்து மூவ் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்டோட சேர்த்து நானும் மூவ் ஆயிருப்பேன், நானும் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிருப்பேன். இதனால தான் வந்து நான் லைட்டை வச்சு படிப்பேன். லேசர்ஸ் வச்சு அந்த லேசர்ஸ் வந்து 2 இடத்துக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கா, லெட்டஸ்டே 10 மினிட்ஸில் வந்து ஒரு லைட் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது இருக்கு. ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ் நான் சஸ்பெக்ட் பண்றேன். 2 பெரிய ஆளுங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, 2 பெரிய ஆளுங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ தேர் கேன் பி எக்ஸ்பான்ஷன் ஆர் தேர் கேன் பி கண்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்து நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த டைம்ல வந்து ஐ வில் சென்ட் லேசர் டு தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 10 நிமிஷம் எடுக்குதா, இல்லை 8 நிமிஷம் எடுக்குதா, இல்லை 12 நிமிஷம் எடுக்குதான்ற பொறுத்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கா இல்லை கண்ட்ராக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் லீகோவோட ஒர்க்கிங்ஸே. லீகோ வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி, ரொம்ப நீளமான அப்சர்வேட்டரி. சர்ன் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? லார்ஜ் ஐட்டம் ரொம்ப பெருசு இல்லைங்களா? சர்ன் அளவுக்கு பெருசு கிடையாது. பட் ஆனால் கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு ரன் ஆகக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி தான் வந்து இந்த லீகோ அப்சர்வேட்டரி அப்படின்றது. புரியுதுங்களா? கிராவிடேஷனல் வேவ்ஸ் பெக்கி ரிவர் டீங்களா வர
பூட்டான் இல்லைங்களா? பூட்டான் தான் பூட்டானில் தான் ஒரிஜினேட் வந்துட்ட மாதிரி வந்து இருக்கு இல்லைங்களா? எனக்கும் ஐ தாட் நான் போத்து தான் போட்டேன். பட் ஆனால் வந்து செக் பண்ணும்போது தான் வந்துட்டு பூட்டான் வந்து இருந்தது. ஆல்சோ ஸ்டடி டிபெட் அப்படின்ட்டு. பட் ஆனால் பூட்டான் வந்து இருக்குது. வில் கோ த கீ இட் செல்ஃப். பூட்டான் தான் வந்து ஒரிஜினேட்டிங் பாயிண்ட்டாக வந்துருக்கு. 2 only. "28 periods, eras and epochs." யாராவது போட்டுருந்தீங்களா? ஏங்களா? only one statement is falseங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுங்களா? லாஸ்ட் ஆஃப் த 3 periods ஆஃப் தி மீசோசோயிக் எரா. என்னாச்சு இதில்? செகண்ட் கரெக்டுனால ஃபர்ஸ்ட் வந்து தப்பாக அவுட்டாக இருக்குங்களா? எஸ், அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லாஸ்ட் மீசோசோயிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியாசிக்கு, ஜுராசிக்கு, அப்புறம் வந்து கிரிட்டேஷியஸ்னு வரும். அது அப்படியே வந்து பார்ப்போம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அது ஜியாலஜிக் டைம் ஸ்கேலு. ஜியாலஜிக் டைம் ஸ்கேல் பொறுத்தவரை ஆர்டர் எப்படிங்க வந்து வரும்? ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் வந்து நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? என்னென்னு வந்து பிரிப்போம் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை? eons, eras, periods and epochs. Eons, eras, eons, eras, periods and epochs. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் வந்து இயானா, எராவில் இருக்கட்டே ஒரு இயானில் வந்து ஒரு 4-5 எரா வந்து இருக்கும். எராவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 பீரியட் வந்து இருக்கும். ஒரு எரா ஒரு பீரியட் இருக்கும். ஒரு பீரியட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து எப்பாக்ஸ் ஒரு 6-7 எப்பாக்ஸ் கிட்ட வந்து வரும். சரிங்களா? ஸோ இயான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹேடியன், ஆர்கேயன், ஃபெனரோசோயிக். ஃபெனரோசோயிக் அப்படின்ற மூணு மேஜர் இயான்ஸாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டு நம்ம பார்க்க மாட்டோம். பிகாஸ் இது ரெண்டு வந்து ரொம்ப பழைசு. எர்த்தோட ஃபார்மேஷன் பற்றி, எர்த்தில் வந்து லேண்ட் ஃபார்மேஷன் எப்படி ஜியோமார்ஃபலை நடந்தது, ஏர்லியர் ஜியோமார்ஃபலை நடந்தது அப்படின்றத பற்றி வந்து இது ரெண்டும் பேசும். அதனால் வந்து இதை வந்து we will not concentrate a lot. சரிங்களா? இப்போது எரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா we have 3 major eras. பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, செனோசோயிக் எரா. இதுதான் வந்து லைக் ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட்டுங்க. ஓல்டஸ்ட் டு அர்லியஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓல்டஸ்ட் டு அர்லியஸ்ட் பேலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக் அப்படின்ட்டு. இந்த சீனோசோயிக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் எஸ், அதர் எராஸுமே வந்து வில் சி. இப்போ பீரியட்ஸாக பிரிக்கிறீங்க அப்படின்னா we have கேம்பிரியன் பேலியோசோயிக்கில், we have Cambrian era, Ordovician, Silurian, Ordovician, Cambrian, Silurian, Devonian, Carboniferous. பர்மியனை வந்து பெருசாக நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் பர்மியன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பீரியட்ஸ் அண்டர் பேலியோசோயிக் எரா. சரிங்களா? பேலியோசோயிக்கில் வந்து ஒரு 6 பீரியட்ஸ் வந்து இருக்குது. கேம்பிரியன், ஓர்டோவிஷியன், சிலூரியன், டெவானியன், கார்பானிஃபெரஸ் அண்ட் பர்மியன்.
அடுத்து மீசோசோயிக் தான் வந்து இப்போ நம்ம பார்த்த கிரிட்டேஷியஸ் அவங்களாம் வந்து வருவாங்க. கிரிட்டேஷியஸ் எல்லாமே. ஸோ ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரிட்டேஷியஸ். ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரிட்டேஷியஸ் டைம் பீரியட். அடுத்து சினோசோவிக். பேலியோஜீன், நியோஜீன், குவார்டினரி இதெல்லாமே வந்து பீரியட்ஸ். எல்லாமே வந்து பீரியட்ஸ். ஒரு எராக்கு என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, ஒரு எராக்கு என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த குவார்டினரி பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செனோசோயிக் எராவில், ஃபெனரோசோயிக் இயானில், செனோசோயிக் எராவில் குவார்டினரி ஜோனில் வந்து இருக்கும், குவார்டினரி பீரியடில் வந்து இருக்கும். இந்த குவார்டினரி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இட் இஸ் பீங் டிவைடட் இன்டு 6 or 7 எபாக்ஸ். 6 or 7 எபாக்ஸ். எப்பக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பக்கு. plate honey. Paleocenera, Eocenera. Sorry, foot only exa. Paleocene, Eocene, yes. Eocene, Oligocene, Pliocene, Miocene, Pleistocene and Holocene. Pleistocene and Holocene. இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் சீனோசோயிக்கில் இந்த 3 பீரியட்ஸில் வரக்கூடிய எராஸ். பேலியோசீன், இயோசீன், ஒலிகோசீன், பிளையோசீன், மியோசீன், ப்ளீஸ்டோசீன் அண்ட் ஹோலோசீன் அப்படின்றது. பேசிக்காக எவ்வளோலாம் வேணாம், பட் ஆனால் வந்து அடிக்கடி இந்த விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்குது. நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 கேள்வி கேட்டாங்க. பட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வந்து இது பார்த்தாலே வந்து போதும். பட் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஏதோ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி வந்து இருக்குது. லெட் அஸ் see. ப்ளீஸ் டு லுக் இன்டு திஸ். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு போட்டிங்கனாலே வந்து யூ வில் ஹேவ் அந்த ஒரு டயக்ராம் வரும். டயக்ராம் படிக்கிறது கஷ்டம் தான். ப்ளீஸ் டு கம் அப் வித் நிமானிக்ஸ் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் தி ஆர்டர் அண்ட் ஆல். இது படி பார்த்தீங்க அப்படின்னா last of the 3 periods of the Mesozoic era, Cretaceous, last of the 3 periods of the Mesozoic era, followed the Jurassic period, succeeded by the Paleogene period. So all 3 statements are correct and none of the statements are incorrect. None of the statements are false. D, none of the statements are false. 30 lithium எழுதுறீங்களா? போலாமா? lithium 29. போலீங்களா? பீங்களா? 3. All the above statements are correct. Lightest of the solid elements, hardest of the alkali metals, and has the lowest density of all metals. All 3 statements are correct. 1, 2 and 3. Question number 30. அதாவது ஹார்டாக இருக்கும், ஆனால் you can easily cut it with a knife also.
ஸோ ஹார்ட்னஸ்ன்னும் போது வந்து அதோட ஸ்ட்ரென்த்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசலை, சரிங்களா. அதோட கேரக்டரிஸ்டிக்கே அப்படி தான். அதோட சேம் டைம் இட் கேன் பி ஸ்ட்ராங், ஆனால் ஈஸியாக வந்து யூ கேன் ஆல்சோ மிக்ஸ் இட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஷேப் இட் ஹவர் யூ வாண்ட். ஸோ அந்த ஒரு கனெக்டேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஆல்கலி மெட்டல்ஸ் தான் கை வச்சு உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். யூ டேக் சோடியம்லாம் வந்து அப்படியே ஒரு பிஸ்கெட் உடைக்கிற மாதிரி வந்து உடைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் சோடியம் எல்லாம், சரிங்களா. போமா போலார் மோஷன் 1 to 3ங்களா, வேறு 1 to 3ங்களா, வேறு இல்லைங்களா. போலார் மோஷனா என்னதுங்க? போல்ஸ் நவுறது, ஐஸ் பர்க்ஸ் மூவ் ஆகுது, அதுதான் போலார் மோஷனுங்களா. போலார் மோஷன் ஸ்டார்ட் லைக் தட். போலார் மோஷன் என்னென்னா ரீசெண்டாக 2016 வந்து ஒரு ஸ்டடி ஒன்று வந்து பண்ணுறாங்க சவுத் கொரியன்ஸை. அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் டிபெண்டிங் ஆன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் ஆன் தி பிளானட், தி போல்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங். போல்ஸ் சேஞ்ச் ஆனால் போல் ரிவர்சல் பற்றி பேசல. போல் ரிவர்சல் ஜென்ரலாக வந்து 76,000 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு விஷயம் தான் போல்ஸ் ரிவர்ஸ் ஆகிறது. ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆக்சியல் டில்ட் வந்து இருக்குது. ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக இருக்கும்போது வந்து வெயிட் வந்து let us assume that it is equally distributed. அண்ட் அதனால வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும். 23.5 அப்படின்ற ஆக்சிஸில் வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். இஃப் ஆல் தீஸ் கிளைமேட் சேஞ்ச் அதோட இது வந்து அதிகமாச்சு, கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் எனக்கு என்ன ஆகும், இட் வில் மெல்ட். ஐஸ் சாலிட் மெல்ட் ஆகி எனக்கு வந்து லிக்விடாக வந்து மாறிடுது. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் there is a possibility for this axis to change. இதுதான் வந்து போலார் மோஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். அந்த ஆக்சியல் இது டில்ட் ஆகுது இல்லைங்களா, ஆக்சியல் ரொட்டேஷன், அது சேஞ்ச் ஆகிறது தான் வந்து போலார் மோஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எஸ், மாஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் வில் அஃபெக்ட் போலார் மோஷன் ஈவன் டு அ வெரி மைன்யூட் ஸ்கேல். ஐஸ் வந்து குறையுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அஃபெக்ட் பண்ண போது போலார் மோஷன். போல்ஸோட சேஞ்சஸ் போல்ஸோட அந்த ஆக்சிஸை வந்து சேஞ்ச் பண்ண போகுது, பிகாஸ் டியூ டு மாஸ் டிஃப்ரென்சஸ். ஈக்குவலாக சிச்சுவேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல முன்னாடி இருந்தது ஐஸ் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் த இன்க்ரீஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் for polar motion to occur. One of the major reason for polar motion to occur, கிட்டத்தட்ட 86% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து போலார் மோஷனோட பாசிபிலிட்டி அதான் அந்த 2016 சவுத் கொரியன் ஸ்டடியே வந்து கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் போலார் மோஷன் பற்றி தான் வந்து பேசியிருக்கோம். அண்ட் ஈசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி எர்த் அப்படின்னா eccentricity of the earth. அதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, eccentricity of the earth's orbit. அது ஒரு எலிப்டிக்கலாக சுற்றுது இல்லைங்களா, அதான் eccentricity. இப்போது இந்த ஆர்பிட்டு அடிக்கடி இன் சென்ஸ் ரொம்ப நாளுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகும். அதுவும் போலார் மோஷனும் ஒன்றும் கிடையாது. ஸோ eccentricity will not lead to polar motion. போலார் மோஷன் வந்து the differences in distribution of masses மூலயமா நம்மளோட ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகுறது. ஈவன் மைன்யூட் சேஞ்சஸ் ஆர் சேஞ்சஸ் ஒன்லி. அந்த மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ் நடக்கிறதுமே வந்து நம்ம போலார் மோஷனை வந்து சொல்கிறோம். ஸோ eccentricity of Earth's orbit வராது. ஐஸ் மெல்ட்டிங் அண்ட் you have ground water depletion only. அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரே ஆக்சிஸை சுற்றிட்டு இருக்குன்னா அது இந்த சைட் பெண்ட் ஆகிறதுக்கோ அந்த சைட் பெண்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. டிகிரி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், 1/2 டிகிரி அப்படின்றலாம் கிடையாது. only 1 and 2 எலிப்டிக்கலாக இருக்கு. 31 எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ். வேறு 200 கிலோமீட்டர்ஸுங்களா, வேறு வேறு புரியுதுங்களா, பிங்களா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இல்லைங்களா, 200 நாட்டிக்கல் மைல்ஸு
கிலோமீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. 1 நாட்டிக்கல் மைல் ஈக்குவல்ஸ் 1.8 கிலோமீட்டர்ஸ். அப்போ வந்து ஆப்வியஸாக 370 கிட்ட வந்து வரும். ஸோ 370 கிலோமீட்டர்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. $32 taurine போடலீங்களா? சி வேறு ஸோ taurine இஸ் பேசிக்கலி வைட்டமின், ஒரு ஸ்டெராய்ட் கிடையாது, இஸ் அ வைட்டமின். அந்த வைட்டமின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஸ்டடி லைக் இட் ஹாஸ் லிங்க்டு taurine, the study has linked taurine to reduction in aging. taurineன்றது வந்து சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் ஒரு 5-year-old கிட்ட இருக்கிறத விட வந்து ஒரு 60-year-old இண்டிவிஜுவலுக்கு வந்து 1/3 தான் வந்து இருக்கும் taurineன்றது. ஸோ taurine வந்து இட் ஹாஸ் நவ் பீன் யூஸ்ட் இன் ஆல் தீஸ் ஆன்டி-ஏஜிங் மெக்கானிசம்ஸ், ஆன்டி-ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், எக்கச்சக்கமாக ரெட் லைட், ப்ளூ லைட், இது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இல்லைங்களா ஆன்டி-ஏஜிங்காக. வி ஆல்சோ ஹேவ் தீஸ் ஆன்டி-ஏஜிங் மெடிகேஷன்ஸ், வி ஹேவ் ஆல் தீஸ் ஆன்டி-ஏஜிங் க்ரீம்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து மேஜராக டாரின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாரின் வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல வைட்டமின், ஏஜிங்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு வைட்டமின், ஒபிசிட்டியை வந்து ரெகுலேட் பண்ண, எஸ்பெஷலி விமன் அண்ட் மென்ஸ்ட்ருவேட்டிங் அண்ட் ப்ரெக்னென்ட் விமனில் ஒபிசிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து டாரின் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் தான் வந்து டாரின்றது. ஸ்டெராய்டல் ஹார்மோன் கிடையாது. And it is not responsible for obesity, it is responsible for reducing obesity. And இது எதுவுமே வந்து ஹியூமன்ஸ்க்கு பெருசாக எதுவும் கண்டுபிடிக்கல, மைஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் எஸ் இட் கேன் ஆல்சோ பி அப்ளைட் டு ஹியூமன்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டடி இருக்குது. $33 மெட்கோக் ஏங்களா? வேற போத் வேற ஏங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க தப்பு? லோ வாலடைல் கண்டென்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து பிரச்சனை. மெட்டலர்ஜிக்கல் கோக் அப்படின்னா பிட்டுமினஸ்கோவில் வந்து மறுபடியும் பேர்ன் பண்ணுவாங்க in the absence of air. பைரோலைசிஸ் மூலமா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து பிட்டுமினஸ் கோலை வந்து பர்ன் பண்ணுவாங்க. அப்போ வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து மெட்டலாஜிக்கல் கோல், மெட்கோக் அப்படின்னா மெட்டலாஜிக்கல் கோக் அப்படின்ட்டு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் யூசஸ் ஃபார் கோக் என்னன்னா வந்து இஸ் இந்த அயன் இண்டஸ்ட்ரியில் என்னவா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அயன் ஓரில் இருந்து அயனை பிரிக்கக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெடியூசிங் ஆக்சிடைசிங்லாம் வந்து லைக் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா வந்து ரெடியூசிங், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிடைசிங், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஆக்சிடைசிங், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ரெடியூசிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட் ஹாஸ் லோ வாலடைல் கண்டென்ட், ஹை கார்பன் கண்டென்ட், அதெல்லாம் வந்து இருக்குது மெட்டலாஜிக்கல் கோக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸில். Only 2. Option B, only second statement is correct. போலாங்களா? ஸ்போடமீன், பீட்டலைட் and லிபிடோலைட். ஸ்போடமீன், போடலைட் and லிபிடோலைட். Lithium ores, spodumene, petalite and lepidolite. Calico Act 35, Calico Act. Dingla.
வேறு ஏங்களா வேறு எஸ் ஏ இனிஷியல் டைம்ஸில் வந்து தெர் வாஸ் லார்ஜ் ஸ்கேல் டம்பிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து அவங்க பிரிட்டிஷே வந்துட்டு அங்கே எடுத்து போய் பிரிட்டனில் டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸ் எல்லாமே, அங்கே இருக்கக்கூடிய காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து தே ஸ்டார்டட் அப்போசிங், தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங். அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிண்டட் கிளாத்ஸ், சின்ஸ்னு சொல்லுவாங்க, CHINTZ அப்படின்ட்டு காட்டன் கிளாத்ஸு. அந்த கிளாத்ஸ் எதுவுமே வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கிளாத்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட், காலிகோஸ் ஆக்ட். Which of the following is incorrect with respect to the Mediterranean Sea? டீங்களா வேற என்ன தரும் தப்பா டீல? என்ன பண்ணுது போஸ்பரஸ்? எந்த ஸ்டேட் வரும்? பிளாக் சீயை கனெக்ட் பண்ணுறது. ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் வரும். ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் தான் வந்து இட் கனெக்ட்ஸ், அது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மெடிட்ரேனியன் அட்லாண்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணுறது. டீயில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்ரேனியன் சீயையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து போஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது. Which of the following is are true with respect to KVIC? KVIC, Khadi Villages and Industries Commission. சீங்களா வர ஏங்களா வர யார்? ஏ ஸ்டாட்யூட்டரி பாடி KVIC ஆக்ட். மினிஸ்ட்ரி MSMEs கீழே வந்து இருக்குது. MSMEs கீழே வந்து இருக்குது. MSME மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு பாடி. 38 reorganization of army post 1857. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பிரிட்டானிகா அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் தெர் பி லாட் ஆஃப் கமிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. 20-25 கமிஷன்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்தது, டெஸ்ட் சீரீஸில் பார்த்தது அப்படின்னு ஒரு 10-15 கமிஷன்ஸ் போயிட்டாலுமே புதுசாக படிக்க போகிற கமிஷன்ஸ் ஒரு 10 கமிஷன் தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் அந்த பீல் கமிஷன்லாம் வந்து இருக்கும். ஃப்ரேசர் கமிஷன் வந்து ஆல்ரெடி ஒரு போலீஸ் கமிஷன் 1908-7 அந்த மாதிரி டைம் பீரியடில் போடக்கூடிய ஒரு கமிஷனு. ஸோ தேர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தட் பர்டிகுலர் வெப்சைட், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு கமிஷன்ஸ் அண்ட் இந்தியா. ஸோ அது வந்து ப்ளீஸ் டு மேக் யூஸ் ஆஃப் பிரிட்டானிகா. ஸோ பீல் கமிஷன் was brought to reorganize the army post 1857. Which among the following was the first to give troops for sale, troops for use, or troops for rent? அல்பக்கர்க்கிங்களா வேற? அல்பக்கர்க்கி வேற? டூப்ளே இல்லைங்களா? சரி, அவர் தான் வந்து ட்ரூப்ஸை வந்து இது பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணியிருப்பார். அல்பக்கர்க்கி பெருசாக வந்து இதில் வந்து அது ஒரு வந்து லைக் ஹி வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் திங்ஸ் சச் ஆஸ் எப்படி நம்மளோட இதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். டூப்ளே வருவார் இல்லைங்களா? இதுதான் hold on a minute, just check. டூப்ளே தான். டூப்ளே 40. ஆக்சுவலி நம்ம சப்சிடரி அலையன்ஸ் பேசணும் இல்லைங்களா? சப்சிடரி அலையன்ஸு
வெலஸ்லி கொண்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதே வந்து இட் வாஸ் டூ பிளே தான். அது மாதிரி சப்சிடி அலையன்ஸ் கிடையாது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த ட்ரூப்ஸ் ரெண்ட்டுக்கு தரது அதெல்லாம். சரிங்களா, போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 40. Question number 40. D தான். D. அப்படியே தான் இருக்கு இல்லைங்களா? ரிங் ஆஃப் ஃபென்ஸ் பாலிசி ஃபாலோ பண்ணார் வாரன் ஹேஸ்டிங்ஸு. வெலஸ்லி எஸ் சப்சிடி அலையன்ஸ், டாலஹவுசி வந்து டாக்டர் ஆஃப் லேப்ஸு. கரெக்டு தான் இல்லைங்களா? அதில் என்ன டவுட்டாக இருக்குது? ஓகே, ஆக்சுவலி அவர் எடுத்துகிட்டு வரலை, அவர் வந்து டாலஹவுசினால் வந்து டாக்டர் ஆஃப் லேப்ஸ் எடுத்துகிட்டு வர படலை அப்படின்னாலுமே அதை வந்து விகரஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்து டாலஹவுசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் 1845க்கு மேலேயே வந்து டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். விகரஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் டாலஹவுசிக்கு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இருக்குது. ஸோ அவர் எடுத்துகிட்டு வரல, ஹி ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் இட் ஆன் லார்ஜ் ஸ்கேல். 41 பீஸ் பைப்லைன். பீஸ் பைப்லைன் பிங்களா? வேற பீஸ் பைப்லைன் பி எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுது? கல்யாங்ஷ் தர்க்மெனிஸ்தான், கல்யாங்ஷ் ஈரான்னு கொடுத்துருக்கு, கல்யாங்ஷ் தர்க்மெனிஸ்தான். only two. 42 stomach flu. நோரோவைரஸ், எஸ் இட்ஸ் அண்ட் வைரல் டிசீஸ் தான் நோரோவைரஸ் அப்படின்ட்டு. ஆனால் வைரஸ் அடிக்கடி கேரளாவில் வரக்கூடிய ஒரு வைரஸ். ஆனால் பெருசாக வந்து இஷ்யூஸ் தரும் தான். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இஷ்யூஸ்லாம் வந்து தரக்கூடிய ஒரு மேட்ரு தான். நான் குக் பண்ணிட்டோன்னா வந்து ஓரளவுக்கு சேஃபாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ நோரோ வைரஸால் காஸ் பண்ணப்படுது. மோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் ரீஜன்ஸில் ரீசெண்டாக வந்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கேரளாவில் வந்து இந்த நோரோ வைரஸோட ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர். ஸோ போத் 1 and 2. Lex Loci Act. சரிங்களா? வேற டாலஹவுசி இல்லைங்களா? டால்ஹவுசி பேசிக்காக கன்வெர்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பிகாஸ் இதே ஃபாலோட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து சக்சஷன் அது மூலிமா தான் வந்து போய்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இந்து ஃபோல்டில் இருக்க வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. இந்த லெக்ஸ் லாசி ஆக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் கூட வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வாங்கிக்கலாம், அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் தான் லெக்ஸ் லாசி ஆக்ட் அப்படின்றது. ஸோ டால்ஹவுசி ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 செக் பண்ணிங்களா சிலம்பரசன்? டால்ஹவுசி தான் இல்லைங்களா? Dalhousie, Lex Loci Act, Dalhousie. He is moving out of the six schedule areas. Six schedule areas, both 6 schedule areas. Beingla, where? Cia, Beingla, Seeingla. 6 schedule areas provides a list of 10 tribal areas. One more around first statement. Second statement correct. Obviously, second statement correct. First statement. Paradangla. தெரியலைங்களா?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். லைக் அந்த அட்டானமஸ் கவுன்சில்ஸ் தராங்க இல்லைங்களா, யூ ஷுட் நாட் மிஸ்டேக் இட் வித் தி 10 states ஆஃப் 5th schedule. அது கிடையாது. இந்த ஒடிஷா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கிடையாது. 6 ஸ்டேட்ஸில், சாரி இந்த 4 ஸ்டேட்ஸில் அமெட்டம் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட் திரிபுரா தவிர்த்து மீதி 3 ஸ்டேட்ஸ்லையுமே வந்து 3 3 3 and 1 இருக்கா. திரிபுராவில் ஒரு அட்டானமஸ் கவுன்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி வி ஹாவ் அசாமில் 3 இருக்குது. இந்த மாதிரி 4 ஸ்டேட்டுமே சேர்த்து 10 ட்ரைபல் ஏரியாஸ் வந்து இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ், 6th schedule வரக்கூடிய ஏரியாஸ், அந்த ஏரியாஸ் பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஏஸ் அது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூசிங்காக தான் வந்து இருக்கும். பட் இதை பற்றி தான் அந்த கான்டெக்ஸ்ட் இதை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. அந்த 10 ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி. both 1 and 2 are correct. both 1 and 2 are correct. சச்சார் லெவி வேற சச்சார் லெவி அசாம் ரைஃபிள்ஸோட இன்னொரு பேருங்க. அசாம் ரைஃபிள்ஸ் இன்கல்கேட் பண்ணும்போது வந்து சச்சார் லெவி அப்படின்ற பேரில் தான் வந்து இன்கல்கேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ். மகள்வாரி சிஸ்டம், மஹல்வாரி 2 only is incorrectங்களா? வேற ஏங்க 2 and 3 are incorrect. 2 and 3 ஹோல் மெக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே வந்து இட் இஸ் நாட் பர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்டு. the rates are not permanently fixed. they are subject to revision. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தாரி ஏரியாஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், இந்த பெங்கால், பீகார் இந்த ரீஜனை வந்து கவர் பண்ணிட்டு இருந்தது. அதாவது பர்மனன்ட் செட்டில்மெண்ட். கீழே பார்த்தீங்க சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா we had something called as ரைட் வாரி சிஸ்டம். அதுவே அசாம் போனீங்க அப்படின்னா ரைட் வாரி சிஸ்டம் அங்கேயும் வந்து இருந்தது. தாமஸ் மன்ரோவால் டிவைஸ் பண்ணப்பட்டது. இங்கே பார்த்தீங்க நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு, பஞ்சாப் ரீஜனு, இப்போ சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ இருக்க மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரியான ரீஜன்ஸ் எல்லாமே வந்து மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்றதால வந்து நடத்தப்பட்டது. ஸோ அங்கே பெங்கால் அண்ட் பீகார்னு கொடுத்துருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், பஞ்சாப், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் எக்ஸெட்ரா, ஆக்ரா வரும். இது எல்லாமே வந்து மஹல்வாரி ப்ராவின்ஸாக வந்து இருந்தது. ஹோல்ட் மெக்கன்சி அதெல்லாம் டிவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் permanently fixed. It is subject to revision. In third statement, you also have Bengal and Bihar. It is not like that. Northwestern Frontier Province, Punjab, Central Provinces and Agra are the regions where this Mahalwari system was inculcated. Mahalwari system was inculcated. Moving on to the next question. Neutrinos. பீங்களா வேற வேற சீங்களா வேற 1, 2 and 3. 1, 2 and 3. Neutrinos வந்து நம்ம as we speak a lot of neutrinos are passing towards us. They do not interact with matter easily. இப்போ நியூட்ரினோஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸோட ரேடியேஷனில் இருந்து காஸ்மிக் ரேஸ் எங்கெங்கெல்லாம் தான் வருதோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கோஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு நியூட்ரினோஸ் செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த யூனிவர்ஸு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் வந்து இன்ட்ராக்டே பண்ணாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆல் தீஸ் நியூட்ரான் அப்சர்வேட்டரி. இப்போது தேனியில் வந்து போதி ஹில்ஸ் இருக்கு இல்லைங்களா, போதி ஹில்ஸில் வந்து ஒரு இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மலையை குறைஞ்ச அடியில் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப செக்யூர்டாக இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்லாதக்கூடிய இடத்துல மட்டும்தான் வந்து நியூட்ரினோஸை வந்து படிக்க முடியும். அதுவும் லேண்டில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாட்டரில் லேண்டை விட ஈஸியாக படிக்கலாம். யூ டேக் பைக்கால் ஜிவிடின்றது வந்து லேக் பைக்காலில் ரஷ்யானால் வைக்கப்பட்ட ஒரு நியூட்ரான் அப்சர்வேட்டரி. இது தண்ணி உள்ளே இருக்குது. அண்டார்டிகாவில் ஐஸ் கியூப்னு ஒன்று இருக்குது நியூட்ரினோஸ் படிக்கிறதுக்காண்டி, தண்ணி உள்ளே இருக்குது. ரீசெண்டாக வந்து சைனா ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கான். அவனோட சவுத் சைனா சீலேருந்து ஒரு 1300 400 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து ஆரம்பிச்சிருக்கான். எல்லாமே தண்ணியில் தான் ஆரம்பிக்கும். பிகாஸ் தே இன்ட்ராக்ட், தே லீவ் பேட்டர்ன்ஸ் when they flow through water, when they move through water. அதனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். they do not rarely interact. காஸ்மிக் ரேஸ் சோர்ஸஸ்லேருந்து தான் வந்து இதுவாகுது. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் வந்து they are relatively undisturbed.
சரிங்களா? சொல்லுங்க. ஸ்டடி பண்ணுறது டிஃபிகல்ட் இருக்கலாம். ஆமாம், பண்ணாது, பண்ணவே பண்ணாது. நான் சொல்கிறேன், நம்ம நோக்கி வந்து நான் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட நிறைய நியூட்ரினோஸ் போயிட்டுருக்கு. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண தெரியுதுங்களா? அது இல்லை. இந்த மாதிரி எங்கே படித்தாலும் வந்து முடியாது, எக்ஸப்ட் இன் வாட்டர் வேர் தே லீவ் ஆல் தீஸ் பேட்டர்ன்ஸ். கண்ணில் பார்க்க முடியாது இது போயிருக்கு அப்படின்ற பேட்டர்ன் மட்டும், தடம் மட்டும் விட்டுட்டு போகும். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி 48. ஏங்களா வர போடலைங்களா? போத் கரெக்டுங்களா? ஃபால்ஸ் கேட்டிருக்காங்களா? போத் ஆர் ஃபால்ஸ். ஓஇசிடியில் வரக்கூடிய ஒரு இது. இந்தியா வந்து அசோசியேட் மெம்பராக தான் வந்து இருக்காங்க, ஃபுல் ஃப்ளெஜ் மெம்பராக வந்து ஆகலை. $49. ஓகே, வர வராது. வர ஆன்சர்ஸ் ஏ. வேற லிட்டன் என்ன பண்ணார்? லிட்டன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டன் இம்பார்ட்டண்ட்டு, கான்வாலிஸ் இம்பார்ட்டண்ட்டு, ஹார்டன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருமே தேவைப்படுவாங்க தான். வாரணாசிங்ஸ் ஆரம்பித்து மவுண்ட் பேட்டன் வரைக்கும் எல்லோரும் தேவை தான். பட் ஒரு சிலவங்க வந்து இந்தியாவுக்கு அப்போசிட்டாக நிறைய பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் அப்படின்னா இட் இஸ் லிட்டன். லிட்டன் ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். லிட்டன் பாட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வாஸ் brought by him. He reduced the civil services age from 21 to 19. இது பண்ணியிருப்பார். He would have conducted something known as the Delhi Darbar. அதுவுமே வந்து இட் வாஸ் கண்டக்டட் டியூரிங் எ பீரியட் ஆஃப் ஃபேமைன். எக்ஸ்ட்ராவேகன்ட் ஸ்பெண்டிங் வித்தவுட் கேரிங் டு த நீட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் ஆர் தி புவர். அவ்வளோ ஃபுட் இன்செக்யூராக வந்து இருந்தது இந்தியா அந்த டைம் பீரியடில். வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனேஷன் தர்பார் மாதிரி குவீனை வர வைக்கிறது, குவீனுக்காக இங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுதான் வந்து டெல்லி தர்பார் வந்து கூப்பிடும். மொத்தம் 3 டெல்லி தர்பார்ஸ் வந்து நடந்திருக்கு. யார் கீழே நடந்திருக்கு? லிட்டன் ஒன்று, கான்வாலிஸ் ஒன்று, ஹார்டன்ஸ் ஒன்று வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எஸ், ஃபார்வர்ட் பாலிசி டுவர்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் 1, 2 ரெடியூஸ் பண்ணியிருப்பார் ஏஜை. ஆப்வியஸாக அதை ரெடியூஸ் பண்ணியிருப்பார் ஏஜை பார்த்தாலே வந்து we have got all the other things right. He followed the policy of proud reserve towards the princely states. 1, 2 and 4 are correct. 1, 2 and 4 are correct. Question number 50. B. Where? பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. டியோகோ கிரேசியா அப்படின்னு இந்தியன் ஓஷன் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு. டியோகோ கிரேசியா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு. $51. He repaired ஃபிரோஸ் ஷா துக்ளா பற்றி. ஃபிரோஸ் ஷா துக்ளக் வேற both 1 and 2. Both 1 and 2. ஃபிரோஸ் ஷா துக்ளக் both 1 and 2. அதாவது இந்த இக்தாஸ்லாம் வந்து தராங்க இல்லைங்களா? இக்தா சிஸ்டம் அப்படின்ட்டு சுல்தானேட்டில் ஒரு சிஸ்டம் பாப்புலராக வந்து இருக்கும். அந்த சிஸ்டமில் வந்து இக்தாஸ் யாருக்கு தரப்படுது? இக்தாஸ் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக வந்து தருவாங்க. நாட் ஒன்லி ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுகளுக்கு வந்து இக்தாஸ் அப்படின்றது லைக் பேசிக்காக நம்ம மன்சப்தாரி சிஸ்டம், நம்ம விஜயநகர்லேருந்து அமரம் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தான் இக்தா சிஸ்டமும்.
ஸோ இன்ஃபேக்ட் அம்பரம் சிஸ்டம் வந்து இக்டா சிஸ்டம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு தான் வந்து இங்கே எக்ஸிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். இந்த இக்டா சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து தரப்படுது. இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வித் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி இப்போ ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ மிலிட்ரி ஆஃபீஸர் அண்டர் தி முகல் சுல்தானேட், டெக்கன் சுல்தானேட், especially under Firoz Shah Tughlaq. He had the right of inheritance so that his son can also take part in the military affairs, or he can be replaced by his son. So that the Ikta is maintained or is inherited by that particular son. புரியுதுங்களா? அப்பா இருந்தார் அப்படின்னா அப்பா அப்படியே வந்து he will give the Ikta to the son, and son will also become the military officer under the Firoz Shah Tughlaq's reign. அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. 1 2 போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். குத்துப் மினாரும் கரெக்ட் பண்ணியிருப்பாரு. both 1 and 2. ராதாபானி வைல்ட் லைஃப் சாங்சுரி